நடிகர் தங்கவேலுக்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதனுக்கும் ஒரு உரையாடல் சுவாரஸ்யமாக இருக்கும். இதை கேளுங்களேன். தென்கட்சி கோ சுவாமிநாதன் திருநெல்வேலியில் முதல்ல ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்கும்போது அந்த நிலைய இயக்குனர் நடிகர் தங்கவேலு வந்திருக்கிறார். திருநெல்வேலிக்கு லாட்ஜில் இருக்கார். அவரை போய் பார்த்து பேட்டி எடுத்துகிட்டு வா, ஒளிபரப்போம் அப்படின்னு இருக்கார். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அங்கே போயிருக்கார். நடிகர் தங்கவேலை பார்க்கணுன்னா வர சொல்லி உட்காந்துருக்கார். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் நடித்த படம் என்ன வேஷம் சொல்லுங்களேன் அப்படின்னாராங்க. அதுக்கு தங்கவேலு, ஏன் அதை கேட்குற, ஏன்னா குரங்கு வேஷம் போட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டானுங்க, நானும் உட்காந்தே இருந்தேன், ஏன்டா சினிமாவுக்கு வந்தேன்னு அப்போ நான் நினச்சேன் அப்படின்னா. அடே சூப்பர் நடிப்பாச்சு அது அப்படின்னுக்காரு. யோ என்னையா குரங்கு வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா உட்காந்துருந்தேன், அதை போய் சூப்பர் நடிப்பு அப்படிங்கிற. இல்லை சார், குரங்கு எப்போதுமே சும்மா இருக்காது, ஏதாச்சும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் குரங்கு வேஷம் போட்டுக்கிட்டு சும்மாவே உட்காந்துருந்தது பெரிய நடிப்பு இல்லையா அப்படின்னு இருக்காரு தென்கட்சி கோசன். அடே என்னையா நீ என்ன மாதிரி நீ பேசுகிற, நீ பெரிய ஆளாக வருவையா அப்படின்னாராம் நடிகர் தங்கவேலு. நம்ம ஆளும் ஒருத்தன் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மேடையில் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான். ஏற்ற மாதிரி உட்காந்து ஒருத்தன் குறுன்னு அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவரும் ரொம்ப நேரம் கவனித்தார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை கண் வைக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடித்ததுக்கு பிறகு அவரை மேலே வர சொல்லுங்கள் அப்படின்னார். அந்த பேச்சாளன் வந்து அவனை மேடைக்கு, நீ உண்மையிலே மிகச்சிறந்த அறிவாளியாக மாறுவாய், மிகச்சிறந்த பேச்சாற்றல் உடையவனாக மாறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். பக்கத்தில் உள்ளவன், ஏன் அப்படி அவரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். இல்லை, நான் மேடையில் பேச ஆரம்பித்தப்போ என்னையே அவர் கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்தார், அதனால தான் சொல்கிறேன்னார். அவருக்கு ஊமை, வாய் பேச தெரியாது, காதும் கேட்காது, அதனால தான் அவர் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஐயா என்ன தப்பாக சொல்லிட்டோமே, மிகப்பெரிய பேச்சாளனா வருவான்னு சொன்னோம், இவன் ஊமை காது காதவன் இதுக்கு நம்மளையே பார்த்துக்கிட்டோம்னா அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துட்டு. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.